ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃபான இடத்துல இருங்க. ஸோ புயல் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிட்ட வந்துடுமா. ஸோ கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். நோட் பண்ணிக்கிங்க. முக்கியமாக உங்களோட டாக்குமெண்ட்ஸு, ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸாக இருக்கட்டும், இல்லை லேண்ட் டாக்குமெண்ட்டு, இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தெல்லாம் எடுத்து உயரமான இடத்துல வைங்க. தண்ணி எப்போ வேணாலும் உள்ளே வரலான்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா மெயினான பகுதிக்கு போங்க. ஸோ உங்கள் சேஃபுக்கு எது முக்கியமாக தோடுதோ அது செய்யுங்க. அடுத்தது கரண்ட்டு, இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் ஒதுங்கி இருங்க. வதந்திகளை நம்பாதீங்க, சரிங்களா? ஸோ முக்கியமான விஷயம் இந்த வதந்திகள். நியூஸை பார்த்து மிரளாதீங்க. நியூஸில் ஏகப்பட்டது சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சேஃபாக இருங்க, சரிங்களா? ஸோ உங்கள் வீடை வந்து ஒரு கூரை வீடாக இருக்கோ, இல்லை வந்து ஷீட்டு வீடாக இருக்கோ அப்படின்னா காற்று வந்து ரொம்ப அதிகமாக அடிக்கிறன்ற சுச்சுவேஷனில் செகண்ட் அடுத்த ஒரு முடிவு ஒன்று ரெடி பண்ணிக்கிங்க. பக்கத்து வீட்டில் பேசி வைக்கிறதோ, இல்லை அவங்க கொஞ்சம் சேஃபாக இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் போய் இருக்கிறதோ தாராளமாக இருங்க. ஏன்னா உயிர் ரொம்ப முக்கியம். கரண்ட்டில் வேணால் கை வைக்காதீங்க. ஸோ உங்கள் பொருளை வந்து முக்கியமான இடத்துல வைங்க. பசங்களோட நோட் புக்கு இது எல்லாமே கொஞ்சம் தனியாக எடுத்து வைங்க. செலவுக்கு கொஞ்சம் காசு எடுத்து வச்சுக்கிங்க. ஏடிஎம்லாம் நம்பாதீங்க. ரொம்ப புயல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஏடிஎம் ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கான காசு நீங்கள் வந்து எங்கேயும் போய் வாங்க முடியாது. நெட்வொர்க் இருக்குமான்றது நமக்கு தெரியல. ஸோ சப்போஸ் நெட்வொர்க் இல்லைன்னா நீங்கள் ஜிபே எல்லா இடத்துலையும் பண்ண முடியுமான்றதும் ஒரு கொஸ்டின் மார்க்கு. பால், பிஸ்கெட்டு, சாப்பாடு பொருள் இது எல்லாத்தையுமே வந்து அடுத்த ஒரு 5 நாளைக்கோ இல்லை ஒரு 10 நாளைக்கோ எடுத்து வச்சுக்கிங்க. மாவு அரைக்க முடியாதுன்றதால மாவு முடிஞ்சால் வாங்கி வச்சுக்கிங்க. எல்லாமே கொஞ்சம் ப்ரிகாஷனாக எடுத்து வச்சுருங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பேட்ரி ஃபோனில் வந்து சார்ஜ் ஏற்றிக்கிங்க. பவர் பேங்க் இருந்துச்சுன்னா பவர் பேங்க்கில் சார்ஜ் ஏற்றிக்கிங்க. இன்வெர்ட்டர் இருக்குது அப்படின்னா இன்வெர்ட்டர்லாம் தண்ணி கரெக்டாக இருக்கா, வாட்டர்லாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை அதையும் சார்ஜ் போட்டுருங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கிங்க. சேஃபாக இருங்க எல்லோரும், சரிங்களா? இதையும் நம்ம கடந்து போவோம். பாய். ஸோ அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் செல்ல பிராணிங்க வந்து நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா, நாயோ பூனையோ கோழியோ எதாவது வளர்க்குறீங்க அப்படின்னா, ஸோ அதிக காற்றுல அதுங்களுக்கு எதுவும் பாதிப்பு வராத மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கான ஃபுட்டையும் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு ரூம் ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா அதையும் அரேஞ்ச் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அடுத்தது உங்கள் பக்கத்தில் ஏதாவது அரசு முகாம் எதனா நடத்துது, அந்த முகாமுக்கான அட்ரஸையும் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இன்கேஸ் பக்கத்தில் எங்கேயும் போக முடியல அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட்டோட அந்த முகாமில் போய் தங்கிக்கலாம். ஸோ உணவு எல்லாமே அவங்க கொடுக்குறேன்றாங்கன்றதால அங்கேயும் போய் நீங்கள் தங்கிக்கலாம், சரிங்களா? இன்னொரு மிக மிக முக்கியம், நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற இடத்துல இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான அவசரமான காலங்களில் வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி மனிதாபிமானம் இன்னும் உயிரோடு இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துங்க, சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.